புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் எழுச்சியுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசையுடன் உழவர்கரை, வில்லியனூர், நெட்டப்பாக்கம், இந்திரா நகர் ஆகிய 4 தொகுதிகளில் கழக வெற்றி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கழகத்துடன் கூட்டணி அமைத்துள்ள தோழமை கட்சியான செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழகம் மங்களம், பாகூர் உள்ளிட்ட 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் கழக வெற்றி வேட்பாளர்கள் தங்களது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடும் கழகத்தின் வெற்றி வேட்பாளரான நந்தகோபால் தனது தொகுதியில் கழக தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தன்னை வெற்றி பெறச் செய்தால் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசையுடன் வில்லியனூர் தொகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் சுகாதாரமான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தருவதாக வாக்காளர்களிடம் கழக வெற்றி வேட்பாளர் நந்தகோபால் உறுதியளித்தார். வெற்றி வாய்ப்பு புரட்சித்தாயின் ஆசியுடன் பிரகாசமாக இருக்கிறது. சாலை வசதி, மின்சார வசதி போன்ற அடிப்படை வசதிகளை புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்று புதுவை மாநிலத்தில் நல்லாட்சி அமைத்திட பாடுபடுவேன்.